ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராசி பலன்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பாருங்கள். இப்போ மனுஷங்களை நம்ம பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையறதில்லை. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல காலமாக இருக்குதா, நல்ல காலமாக இல்லையா, வரக்கூடிய காலத்தை நான் எப்படி இருக்கணும், எப்படி நான் எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராசி பலன்கள் வீடியோ போடுறோம். அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களிருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லா படங்களையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலேருந்து வயசானங்களோட உடல் நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும், குடும்பம், பண தேவைகள், தொழில் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்பு, திருமணம், உங்களோட காதல் வாழ்க்கை, விளையாட்டு, சொத்துக்கள் வாங்கலாமா, அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் நான் கவர் பண்ணாத விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பும் தன்மை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்குன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவுக்கு கிரக அமைப்புகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த சனிபவன் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை செஞ்சிருக்க போகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த குருவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை செஞ்சிருக்க போகிறாரு. ஸோ இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அதை செஞ்சிருச்ச ராகுபவான் உங்கள் ராசிலேயும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை செஞ்சிருச்ச கேதுவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் செஞ்சிருக்க போகிறாரு. ஸோ இந்த கிரக பலன்கள் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த இருக்குது, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில், உங்களோட படிப்பில், உங்களோட உடல் ஆரோக்கியத்தில், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான பலன்களை பார்த்துரும். ஸோ கடைசி நெகட்டிவான பலன்களை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்ம ராசிலே சனி பகவான் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7.5 ஞாயிற்று சனிலே இந்த நடுவில் இருக்கக்கூடிய 2.5 வருஷம் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. முக்கியமாக உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பல அழுத்தங்களை, பல கஷ்டங்களை பார்த்தோம்னா கும்பராசி என்பர்கள் கடந்த 2.5 வருஷமாக ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை பளு அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். வேறு இடத்துக்கும் மாற முடியாமல் வேறு இடத்துக்கு மாறினாலுமே பிரச்சனையாக இருந்துக்கிட்டு ஸோ கும்பராசி என்பதில் அடுத்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு மதிமயங்கி போய் இருந்திருப்பீங்க. சரி, நமக்கு வேலை தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்தில் ராகுபான் இருக்கார். ஸோ இந்த ராகுபான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகுபான் உங்களோட ஜாதகத்தில் சரியில்லாத சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா குடும்பத்திலேயுமே பிரச்சனைகள் ஜாஸ்தி இருந்திருக்கும். ஸோ என்னடா நமக்கு வாழ்க்கையில் பண்ண போகிறோம், நமக்கு அடுத்த வாழ்க்கையில் எப்போ தான் நல்ல காலம் பறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த விசுவாசோட அப்படிங்கிற நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலங்க. உங்களுக்கு 2ல் இருந்த ராகுமான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. உங்கள் ராசியிலே இருந்த சனிமான் பார்த்தா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வராரு. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா கடைசி 2 ராசா சனிபான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்பட நன்மைகள் தாங்க செய்வாங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க 7.5 சனி பார்த்தோம்னா ரொம்ப கெட்டது பண்ணும், குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லாதான் பண்ணுவார். முக்கியமாக நீங்கள் அதிகப்படியாக உழைக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தவே மாட்டாருங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை தான் சரிப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பண சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் கண்டிப்பாக தருவாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்தப்போ பார்த்தோம் உங்களுக்கு உடல் உபாதைகள், மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம், நாம் ஏன் நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னு நினச்சவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய குருவான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புங்க. ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி தான் குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசியை பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்க நபர்கள் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடாத நபர்கள் இந்த காலத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் குடும்பத்துக்காக என்னென்ன தியாகம் பண்ணியிருக்கீங்க, குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காக நீங்கள் எந்த அளவுக்கு போராடுறீங்க அப்படின்ட்டு உங்களோட நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா குடும்ப நபர்கள் இந்த காலத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. குறிப்பாக இந்த காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்துலேருந்து சுப காரியம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த 5ஆம் இடத்துக்கு குருவான்னு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ரொம்ப அதிகமாக கொடுப்பாருங்க.
அது மாதிரி ரொம்ப நாளாக வந்து பார்த்தோம்னா நான் வந்து இந்த இடத்த விட்டு நான் மாறணும், இப்போ நான் இருக்கிற வீட்டை விட்டு மாறணும், இப்போ நான் இருக்கிற வேலையை விட்டு மாறணும் அப்படின்னு வந்து மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வந்து மாற்றங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க. மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விசுவாசம் அப்படிங்கிற மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து மாற்றத்தை பேச எதிர்பார்க்கலப்பா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மாற்றம் இந்த காலகட்டம் வந்து கிடையாது. அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி. ஸோ கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த காலகட்டம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லாட்டி வந்து இருக்கிற இடம் விட்டு மாறுறதோ, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கும்போது திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து நெகட்டிவ் பாயிண்ட், அதை வந்து கடைசி சொல்கிறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்து குரு வந்து பார்த்தோன்னா திருமணம் ஆயிருக்குது, ஆனால் குழந்தை பாக்கியம் ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தா இந்த காலம் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். முக்கியமாக இந்த ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர நினைப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா கோயில்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளும் நீங்கள் செய்யாமல் வச்சுருந்த நேர்த்திக்கடன்லாம் அந்த காலகட்டம் வந்து செலுத்துவீங்க. குழந்தைகளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமைகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் இருக்குது. முக்கியமாக பண தேவைகள் வந்து பார்த்தா இந்த காலம் வந்து கண்டிப்பாக பூர்த்தி ஆகுங்க. ஏன்னா கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண கஷ்டமும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னா கடன் சுமைகள் அப்படிங்கிறது குறையும். கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இந்த 5ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படி நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாரு. ஓகே. இப்போ இதில் இருக்கிற நெகட்டிவ் வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துருவாங்க. ஸோ உங்கள் ராசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுபவான் வர்றது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சிந்தனைகளை உருவாக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒருவித பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான பயத்தை கிரியேட் பண்ணுவார், இல்லாட்டி அதிகப்படியான சிந்தனையை வந்து உருவாக்குவார். இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பை நினச்சி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பயம் இருக்கும். ஐயோ இதை நான் எப்படி சமாளிக்க போகிறனோ, இது நான் எப்படி செய்ய போகிறனோ, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு அந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அதிகப்படியாக பயத்தை கொடுப்பாரு. இதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ராகு வருது, உங்களோட ஜாதகத்திலே வந்து பார்த்தா ராகுபான் வந்து சரியில்லாத ஒரு நிலமையில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்குன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த விசுவாசம் வேடம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான வருஷமாக இருக்குங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து குருபான் பார்க்கறதுனால நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாரீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு கேட்ச் நீங்கள் போயிட்டு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக விலகுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து குருபான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தால் பார்த்தோன்னா அதுக்கு வந்து தீர்வும் சேர்ந்தே இருக்குது. அதனால் கும்பராசி என்பர்கள் பார்த்தா இந்த காட்டை வந்து பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு வித பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அம்மாவோட ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து அதிகப்படி அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த 2ஆம் இடத்து சனிபான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து நன்மைகள் கொடுத்தாலும் குடும்பத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைகளை கொடுத்துருவார். அது அம்மா, ஆனால் அது வந்து அம்மாவாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து சனிபான் அப்படிங்கிற உங்களோட ராசியை வந்து கடந்து வந்திருக்கிறனால ஸோ தாயை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் அம்மாவோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது வந்து பாசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, ஒரு குடும்ப பொறுப்பாளராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்க நபர்கள் மேலே ரொம்ப பாசம் காட்டுறீங்க அப்படின்னா அதே பாசத்தை நீங்களும் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்காத சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து பார்த்தா மன வருத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்ம ராசிகளுடைய ராகு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாருங்க. அதனால் கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த விசுவாச இடத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் அதாவது கொஞ்சம் நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றத்தை கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் இதை எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து கேதுபான் இருக்கனால உங்களோட கணவனோ அல்லது மனைவியோ எல்லா டைமும் உங்களை வந்து புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா உங்களை ஒரு சில நேரம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்கள நினச்சி நீங்கள் வந்து வெறுப்பாவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7ஆம் இடத்துக்கு கேதுபான் வந்து உருவாக்குவார். ஆனால் இதில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னா கும்பராசி என்பவர்கள் யாராச்சும் நீங்கள் காதலிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தா லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்து உருவாக்கி கொடுக்கும். இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு நல்ல வருஷமாக இருக்கும்.
அதே நேரத்தில் வந்து உங்களோட சொந்த ஜாதத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து ராகுவோ கேதோ சரியில்லாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து லவ் பண்ணக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது உங்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து படிப்பை பொறுத்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து நேச்சராகவே பார்த்தோன்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். ஞாபக சக்தி கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு குரு வர்றதுமே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு செயலையும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு புக் எடுத்து படித்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும். ஸோ அந்த அளவில் பார்த்தா ஸ்கூலில் படிக்கிறவங்களும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களும் சரி, நீங்கள் நினச்சா வந்து படித்து முடிச்சிடுவீங்க. ஆனால் ஜென்ம ராசியில் ராகு இருக்கும்போது மட்டும் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் அசால்ட்டாக நீங்கள் விட்றீங்களோ, ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் அலட்சியமாக நினைக்கிறாங்க படிக்கிறீங்களோ, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே உடல் பருமனாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முடிஞ்சளவு வந்து கொலஸ்ட்ரால் ஐட்டத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களை வந்து அதிகப்படியாக உணவு உண்ண வச்சு உங்களுக்கு வந்து உடல் எடையை வந்து பார்த்தா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை தான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இந்த செரிமானம், கல்லீரல் சம்மந்தப்பட்டவங்க, முக்கியமாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லாட்டி சிறுநீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் வந்து கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நோயினுடைய தாக்கம் அதிகப்படியாக ஆறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த வருஷம் அப்படிங்கிற பார்த்தோம்னா கும்பராசி என்பதற்கு நல்ல ஒரு சிறப்பான வருஷமாக தாங்க இருக்குது. ஸோ முடிஞ்சளவு ஓரளவுக்கு எல்லா பலனையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் வந்து பலன்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து முடிஞ்சளவு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து மற்ற ராசிக்காரங்களுடைய பலன்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.